அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பயுமே அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு நினைக்க அதுதான் நம்மளோட தாரக மந்திரம். நம்மளும் நல்லா இருப்போம், உலகம் நல்லா இருக்கும், ஊர் நல்லா இருக்கும், உலகம் நல்லா இருக்கும். சரி, இன்றைக்கி ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது நான் அபுதாபியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, வேலை வந்து அவுட் சைடு தான், மீன்ஸ் ஓப்பன் பிளேஸில் தான் வேலை. அப்போது ஓப்பன் பிளேஸில் வேலை பார்த்துட்டு சில சமயம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக பில்டிங்குள்ளே போவோம். அந்த பில்டிங்கில் போகும்போது அங்கங்கே பில்டிங் இருக்குது. அதுக்கு வந்து எல்இபி அப்படின்னு சொல்லி பேர், லோக்கல் எலக்ட்ரிக்கல் பில்டிங் அப்படின்னு. அங்கே எலக்ட்ரிக்கல் பேனல்ஸ் இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பேனல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த பேனலில் ரீடிங் எடுக்கிறதுக்காக வந்து ஒரு ஆப்ரேட்டரை போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஆப்ரேட்டரு என்ன செய்வார் அப்படின்னா, எவ்ரி 2 hours வந்து அவங்க ஆப்ரேட்டர் எடுத்துக்கிட்டு அந்த ரூமையும் மானிட்டர் பண்ணிக்கணும். ரூம் மீன்ஸு அந்த ரூம்குள்ளே யார் என்ட்ரு ஆகிறாங்க அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணிக்கணும். ஏதாவது ஒர்க் அப்படின்னா பெர்மிட் கொண்டுட்டு போகணும். அந்த பெர்மிட்டை ரிவ்யூ பண்ணிவிட்டு லாக் புக்கில் இன் அண்ட் அவுட்டு என்ட்ரி பண்ணிட்டு போகணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் ஒரு ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். அந்த ரூமில் வந்து ஒரு ஃபிலிப்பினோ உட்காந்துருக்கார். அவர் பேர் வந்து மிஸ்டர் டொமிங்கோ. ஓகேங்களா? அந்த டொமிங்கோ அந்த ரூமில் உட்காந்துருக்காரு. அது டூரிங் நைட் டைம் நினைங்களேன். நைட் டைம் நான் என்ட்ரு ஆகிறேன். அப்போ அவர் எப்பயுமே சொல்லுவார், ரூமுக்குள்ளே வரும்போது கதவை தட்டிட்டு வாங்க அப்படின்ட்டு. சரி அப்படின்ட்டு நான் கதவை தட்டினோன்னு தெரிஞ்சு போச்சு அவர் நான் தான் அப்படின்ட்டு. ஓகே கமின் பாரு அப்படின்னு. பாரு அப்படின்னா ஃபிலிப்பினோ லாங்குவேஜில் நண்பா அப்படின்னு அர்த்தம். சரின்ட்டு உள்ளே போகிறேன். உள்ளே போனால் டேபிளில் வந்து கடலைப்பருப்பை பரப்பி வச்சுருக்காரு. எனக்கு என்னடா பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, கடலைப்பருப்பு சாப்பிடுவாங்க இல்லைன்னா நம்ம ஊரில் மாதிரி தான் அபுதாபியில் வந்து நம்ம இந்த இப்போ இது கொடுப்பாங்கல்ல பொட்டலத்தில், அந்த மாதிரி இந்த கூம்பு வடிவத்தில் சிலிண்டர் வடிவத்தில் அந்த மாதிரி பொட்டலத்தில் தான் வாங்கிட்டு வருவாங்க. அப்படி இருக்கிற இதை இப்படி பரப்பி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்னு சிடவுன் அப்படின்னு. சரின்னு உட்காந்த உடனே என்னை ஒன்றுமே செய்யாது அப்படின்ட்டு. அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, உனக்கு நான் வேறு பொட்டலாம் வச்சுருக்கேன், இதை நீ வந்து டச் பண்ணாத அப்படின்னொன்னே. இது யாருக்கு அப்படின்னு கேட்டேன். என் ஃப்ரெண்டுக்கு அப்படின்னா. ஃப்ரெண்டுக்கு அப்படியே நீ வந்து பாக்கெட்டில் தானே வச்சுருக்கீங்க, ஏன் இப்படி கீழே வச்சுருக்க அப்படின்னு சொன்னோன்னே அவன் இல்லை அது ஒரு ரீசன் இருக்குது, கொஞ்சம் நேரம் கவனிச்சுப்பாரு அப்படின்னா. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது கிச்சு சத்தம் வருது. எனக்கு இந்த சத்தம் வரும்போது என்ன தெரிஞ்சு போச்சுன்னா எலி வருது அப்படின்னா டக்குன்னு எதையாவது எடுத்து அடிக்கலாம் அப்படின்னு கேட்க போகிறேன். பேசாமல் சைலண்ட்டாக உட்கார் அப்படின்னு. எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. சரி பார்ப்பேன், என்ன நடக்கு பார்ப்பேன் அப்படின்ட்டு உட்காந்துருக்கேன். உட்காந்துருக்கும்போது ஒரு எலி வந்து அவரோட பேண்ட்டில் ஏறி அப்படியே மெதுவாக வந்து தோலில் ஏறி இங்கே உட்காந்து அவரை முகத்தை பார்க்குது. முகத்தை பார்த்துட்டு என்னையை பார்க்குது. நான் ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு தெரிஞ்சுன்னா டக்குன்னு கீழே குதிக்க போகுது. அப்போ அவர் சொன்னார், நோ ஹீஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு. எனக்கு அப்படியே ஷாக்கிங் ஆகிப்போச்சு. என்னடா எலிகிட்ட எல்லாம் பேசுகிற மந்திரவாதியாக இருப்போம் அப்படின்ட்டு. அப்புறம் அப்படின்னு சொன்னோன்னே சரிட்டு அது கீழே இறங்கி மறுபடியும் என்னை பார்த்துட்டு கீழே இறங்கி டேபிளில் போய் 2 கடலைப்பருப்பு தின்னுட்டு மறுபடியும் 2 கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு போயிடுச்சு. போனோன்னே எங்கே போகுது அப்படின்னு. அது ஒருவேளை அவங்க அம்மா அப்பா இல்லை யாருக்காவது கொண்டு கொடுக்க போயிருக்கு. கொடுத்துட்டு மறுபடியும் வரும்னு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் வருது. இவன் அது கூட என்னமோ சொல்கிறான். அப்படி நான் ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. என்ன தான் அதாவது நம்மளாம் என்னத்தையும் பழக்கி வச்சுருப்பா. சாண்டோஸ் சின்னப்ப தேவர் வந்து பாம்பு, மயில், ஆடு, மாடு, யானை எல்லாத்தையும் பழக்கி வச்சுருந்தார். அந்த மாதிரி இவர் ஒரு பிலிப்பினோ சாண்டோஸ் சின்னப்ப தேவர் என்னமோ நினச்சிக்கிட்டு, நண்பா டொமிங்கோ என்ன தான் நடக்குது சொல்லு அப்படின்னு. அவன் அமைதியாக இரு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. அதாவது எலி வந்து என் வாழ்க்கையில் அந்தளவுக்கு விளையாண்டுச்சு. ஆனால் இன்றைக்கி எலி நான் வந்து எங்கே போனாலும் ஃப்ரெண்ட் ஆயிடுவேன் அப்படின்னொன்னே. சரி என்ன நடக்குது சொல்லு அப்படின்னு அவன் டொமிங்கோ வந்து தன்னோட ஃப்ளாஷ்பேக்கை சொன்னார். அவர் ஊரில் இருக்கும்போது ஒரு பெரிய பேப்பர் மில்லில் வந்து செக்யூரிட்டியாக இருந்திருக்கிறாரு. அப்போ அவர் ஒவ்வொரு ரூமாக போய் பார்த்துட்டு நைட்டில் அவர் இப்போ டியூட்டிக்கு போன கொஞ்சம் நாள் நைட் ஷிஃப்ட் போட்டாங்க போல ஒவ்வொரு ரூமாக போய் பார்த்துட்டு வந்துட்டு அவர் பேட்ரோலிங்லேயே இருக்கணும், எங்கேயும் உட்காரக்கூடாது, பேட்ரோலிங்லேயே இருக்கணும். அப்படி இருக்கும்போது அது கொஞ்சம் ஒரு காட்டுப்பகுதி போல இருக்குது. அதனால் எலிகள் வந்து தொந்தரவு ஜாஸ்தியாகி பேப்பர் ரோலெல்லாம் கடிச்சு வச்சோன்னே அடுத்த நாள் காலையில் வந்து மேனேஜர் பார்த்துட்டு பயங்கரமாக ஷவுட்டிங் பண்ணுவார். என்ன இப்படி பண்ணியிருக்கு அப்படின்னு. சார் நானும் வந்து பேட்ரோலிங்லாம் சார் இருக்கேன், என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னோடனே. நாளைக்கு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உன்னை நான் டெர்மினேட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டார். இவனுக்கு ஒரே பயம், என்னடா செய்கிறது அப்படின்ட்டு. சரி ஒரு வழி செய்வேன் அப்படின்ட்டு அன்றைக்கி நைட் என்ன பண்ணியிருக்காப்புல, ஒரு ரூம்குள்ளே போய் கதவை திறந்து போகும்போது எலி நிறைய விளையாண்டுருக்கு. இவனால் வந்து என்ன செய்யறதே தெரியல. ஆனால் டக்குன்னு ஒரு யோசனை வந்துருக்கு. அப்படியே வந்து முழங்கால் போட்டு உட்காந்துட்டார். நீல் டவுன் பண்ணி உட்காந்துட்டு அந்த எலிகிட்ட வேண்டியிருக்கிறார், ப்ளீஸ் என் வாழ்க்கையை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், சரிங்களா? அதாவது என் வாழ்க்கையை இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு ஒய்ஃப் இருக்குது, அம்மா அப்பா வயசான பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களெல்லாம் பார்க்க வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இருக்குது. நீங்கள் ஏதாவது பண்ணி டேமேஜ் ஆகி போச்சுன்னா எனக்கு நாளைக்கு வேலையெல்லாம் போயிடும், என் குடும்பமே நடுத்தருக்கு வந்துடும். ஸோ அதனால் என்னை காப்பாற்றுங்க. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் உங்களுக்கு நான் நாளைக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நான் கொண்டுக்கிட்டு வந்து தரேன். அதை நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா இருங்க. அதுக்கு பதிலாக எதுக்கு தேவையெல்லாம் போய் பேப்பரை கடிச்சு கேபிளை கடிச்சு ஏன் சாகணும், அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிட்டு வந்துட்டார். அன்றைக்கி நைட்டு ஓரளவுக்கு சேஃப். அதுக்கு அடுத்த நாள்லேருந்து எந்த இடத்துலையுமே பேப்பர் டேமேஜஸே கிடையாது. மேனேஜ்மெண்ட்டுக்கே ஒரு டவுட்டு,
என்னடா நடக்குது அப்படி. இதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததுக்கு பின்னாடி அப்புறம் அதுக்கு பின்னாடி தான் வந்து அபுதாபிக்கு வர்றாரு. அபுதாபியில் வந்தோடனே இதே டெக்னிக்கை அந்த ரூமில் ஃபாலோ பண்ணுறாரு. அவரோட இடம் சேஃப். ஆனால் அபுதாபியில் என்ன அப்படின்னா, பொதுவாக எல்லா இடத்துலையுமே இந்த பவர் பிளான்ட்டு அந்த மாதிரி ரிஃபைனரி ஆயில் இதில் எல்லாம் வந்து எலி தொல்லை ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த எலியை பிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு நான் அபுதாபியில் இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு எலியை பிடிச்சி கொடுத்தேன் அப்படின்னா 5 திராம்ஸ் அப்படின்னு இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து 22 ரூபா கணக்கு வச்சா 110 ரூபா. ஒரு எலிக்கு 130 ரூபா நமக்கு கொடுப்பாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாம் எலியை பிடிச்சிட்டு இருக்கும்போது டொமிங்கை மட்டும் அமைதியாக உட்காந்துருப்பார். அந்த அளவுக்கு அவர் எலியோட ஃப்ரெண்டாக பழகி அவர் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தார் வைங்க. அதே மாதிரி என் வாழ்க்கையில் ஒன்று நடந்தது. என்ன அப்படின்னா, நான் துபாயில் இருக்கும்போது என்னோடய ஏரியா வந்து ரொம்ப லென்த்தியான ஏரியா. அந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் நான் நடந்து போய் எல்லா இடத்துலையும் ரீடிங் எடுத்துகிட்டு வரணும். அப்போது ஒரு சின்ன பூனைக்குட்டி ஒன்று பார்க்குறேன். எனக்கு பெட்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். அந்த பூனைக்குட்டி பார்த்தேன்னா அன்றைக்கி மதியம் வந்து பூனைக்குட்டிக்கு சாப்பிட்றதுக்காக நான் சிக்கன் பீஸை கொண்டாந்து கொடுத்தேன். அது சாப்பிட்டுருச்சு. அதுக்கு அடுத்த நாளும் அதே மாதிரி சிக்கன் பீஸை கொடுத்தேன்னு சாப்பிட்ருச்சு. அப்புறம் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகி போச்சு. நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டே போயிட்டே வந்துக்கிட்டு இருப்போம். ஒரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் நான் வந்து நடந்து போய் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஸ்கிட்லேயே ரீடிங் எடுக்கணும். இந்த இடத்துல எடுத்தேன்னா அடுத்து எங்கே ரீடிங் எடுப்போம் அங்கே போய் அந்த பூனைக்குட்டி நின்று என்னை பார்க்கும். அப்போ அந்த சுற்றி இருக்கிற வேலை பார்க்குற ஆட்களுக்கெல்லாம் வந்து இப்படி இந்த அளவுக்கு 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆனாங்க அப்படின்ட்டு. நான் டே நைட்டு மாறி மாறி போவேன். நைட்லேருந்து டே போனால் டேலேருந்து நைட்டு போனாலும் ஒரு கேப் இருக்கும் இல்லைங்களா, ஒரு நாள் ஆஃப் ஆகிடும், அப்புறம் கேப் ஆகி போயிடுவோம். அப்போது அப்படி போனேன் அப்படின்னா நான் அதை எங்கே போய் நின்றுக்கிட்டு டே அப்படின்னு ஒரு சத்தம் போட்டோம் அப்படின்னா பறந்துக்கிட்டு ஓடி வரும். அது வந்து என் மேலே விழுந்து உருண்டு 2 பேரும் அப்படி பேசிக்கிட்டு ஜாலியாக போயிட்டு இருப்பேன். அப்போ அந்த சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் கேட்பாங்க, எங்கே உங்கள் ஃப்ரெண்டை காணா அப்படின்னோன்னு, இந்த வரும் அப்படின்னு. அதே மாதிரி நடந்து அப்படி 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தோம். இதே மாதிரி ஒரு வின்டர் சீசன் வந்துச்சு. பயங்கரமான துபாயிலெல்லாம் வந்து சில சமயம் வந்து 5 டிகிரி 1 டிகிரி எல்லாம் வந்துடும். அந்த மாதிரி சமயங்களில் அந்த பூனைக்கு பயங்கரமாக சளி பிடிச்சிருச்சு. பிடிச்சி வந்து என்ன பண்ணுதுன்னு என் பக்கத்தில் வந்து லொக்குன்னு இருமுச்சு. எனக்கு என்ன அப்படின்னா, அந்த செய்தித்தாள்களில் படித்த மாதிரி அந்த பூனைகிட்டேருந்து நமக்கு ஏதாவது டிசீஸ் பரவிடுமோ அப்படிங்கிற காரணத்தினால நான் என்ன சொல்லிட்டேன்னா, உன்னோட வியாதிக்கான எனக்கு பரப்பிடாதா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக வந்து ஸ்கோல்டு பண்ண மாதிரி பண்ணிட்டேன். அது என்ன நினச்சது தெரியல. அடுத்த செகண்ட் அங்கேருந்து ஜம்ப் எங்கேயோ போயிடுச்சு. போனது எங்கே போச்சுன்னே தெரியல. காலையில் இது நடந்தது. நான் சரி எங்கேயாவது சுற்றிட்டு வரேன் அப்படின்ட்டு பார்க்குறேன். மதியம் அதுக்கு மீனை கொண்டாந்து வச்சுட்டு உட்காந்துருக்கேன். காணாம். நம்ம வீட்டில் ஒரு உறுப்பினர் காணாம போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு மனசு ஃபீலிங் ஆகி தேடுறேன் கிடைக்கவே இல்லை. அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகி அழுதுட்டேன். என்னடா இப்படி பண்ணிட்டோமா அப்படின்ட்டு ரொம்ப வருந்தி, ப்ளீஸ் எங்கே இருந்தாலும் வந்துடு, நான் இனிமேல் ஒன்று இப்படி சொல்ல மாட்டேன், வந்துடுன்னு. ஆனால் வரவே இல்லை. என் மனசு உண்மையிலே ரொம்ப பாடுபட்டுச்சு. என்ன இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ட்டு, அறியாமல் நம்ம தேவையில்லாமல் இப்படி பண்ணிட்டோமா அப்படின்ட்டு. அதிலிருந்து அந்த மாதிரி எங்கே போனால் அதுக்கு பின்னாடி வந்து நான் துபாய் போனேன், மறுபடியும் அபுதாபி போனேன், துபாய் போனேன். எங்கே போனாலும் எனக்கு வந்து இந்த பெருசு நிச்சயமாக எப்போ ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நான் ஈராக்கில் இருக்கேன். இங்கேயும் எனக்கு வந்து எனக்கு பூனையும் நாயும் வந்து ஃப்ரெண்ட்ஸு. நான் இப்போ என் ஷிப்பில் போனாவே எல்லா பேரும் சொல்லுவாங்க, என்ன உங்கள் பிள்ளைகளுக்கு சாப்பாடு எடுத்துட்டீங்களா அப்படின்ட்டு. அந்த மாதிரி நான் வளர்த்துக்கிட்டு வருவேன். அது என்ன எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வந்து உயிரிழத்தில் அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறத. ஏன்னா நம்மெல்லாம் வந்து வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னால் வள்ளலார் வந்த பரம்பரையில் வந்தவங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதியமான் பாரி. அதாவது பாரி வந்து முல்லைக்கு தேர் கொடுத்தாரு, அதியமான் வந்து மயிலுக்கு போர்வை கொடுத்துருக்காரு. அந்த மயில் கேட்டுச்சா எனக்கு போர்வை கொடுன்னு, இல்லை அந்த முல்லை கொடி கேட்டுச்சா எனக்கு தேர் கொடு அப்படின்ட்டு. ஆனாலும் அந்த உயிர்களுக்கெல்லாம் வந்து ஒரு இது வந்துடக்கூடாது, கஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு விலை மதிப்பில்லாத அந்த தேரை கொடுத்துருக்காரு, போர்வை கொடுத்துருக்காரு அப்படின்னா, அந்த மாதிரி நம்ம பாரம்பரியத்தில் வந்த நம்ம அதே மாதிரி உயிர்களிடத்தில் அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட இது. நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இருக்கிறதா ரொம்ப நல்லது. தேங்க்யூ வெரி மச்.